இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி இப்ப எதுக்கு நீங்க வந்து நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, அக்கா மழையில நனைஞ்சிட்டு இருக்காம்மா. நான் ஒன்னும் அவளை உள்ள வர வேணான்னு சொல்லல. அந்த போட்டோவை தூக்கி போட்டுட்டு தாராளமா வீட்டுக்குள்ள வரட்டும். ஆனா அந்த போட்டோவோட தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னா அவ அப்படியே அங்கேயே நனைஞ்சுக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். அம்மா, மழை வேற நிறைய பெய்யுதுமா, இடி வேற இடிக்குதுமா. அக்கா பாவம்மா. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? அவ திமிர்ல அப்படி நின்னுகிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா அவ அம்மா செஞ்ச பாவத்துக்கு இவ இப்ப அந்த தண்டனை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், நீ இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, அக்காவை உள்ள கூப்பிடுமா, உனக்கு எஞ்சி கேக்குறம்மா. என்ன நெஞ்சு உள்ள வாடி. அம்மா, அக்காம்மா வா. சொல்லுமு, என்ன இந்த நேரத்துல? சிவானா, உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்றது? ஏன்னா ஃபோன் எடுக்கல? அது ஒண்ணும் இல்ல, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா, அதான் சத்தத்துல கேக்கல. அண்ணா, அயலி அக்கா மழையில நனைஞ்சிட்டு இருக்கா. என்னது, மழையில நனைறாளா? ஏன், என்னாச்சு? அண்ணா, அக்கா ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சிட்டே நிக்கிறா. நான் கூப்பிடலான்னு பார்த்தா அம்மா என்ன விடவே மாட்டேங்கிறாங்கண்ணா. அப்பாவுக்கு போன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் போய் பார்த்து கூட்டிட்டு போக பாருங்கண்ணா ப்ளீஸ். நான் போங்கண்ணா. அம்மு, நீ அழாம இரு. இதோ நான் போறேன், நீ போனை வை, நான் உடனே போய் பாக்குறேன். சரிண்ணா, போங்கண்ணா, சீக்கிரம்ண்ணா. ஐலி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க? மேல வர வேண்டியதானே? அம்மு இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும், நீ முதல்ல மேல வா. ஐலி, தப்பு ஏன் மேலதான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் உன்னை நான் போட்டோ எடுத்துட்டு போக விட்டுருக்க கூடாது. ஆனா நான் சொல்ல வரதுக்குள்ள நீ ஆர்வத்துல ஓடிட்ட. ஏன் சீனியர், ரொம்ப நாள் கழிச்சு என் அம்மாவோட போட்டோ கிடைச்சிருக்கு. அத ஆசையா போய் எல்லார்கிட்டயும் காட்டினது தப்பா? என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல. இத போய் வேற யாருக்கிட்ட காட்ட முடியும்? இவங்க தானே என் குடும்பம். நல்லதோ கெட்டதோ இவங்க கிட்ட தானே ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனா அவங்க ஒண்ணு அப்படி நினைக்கலையே. தேவையில்லாத பாரமா தானே உன்னை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மொத்த கோவமும் உன் அம்மா மேலதான். நீ அதை புரிஞ்சுக்காம நீ உன் அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு போய் அவங்க கிட்டே காட்டினா அவங்களுக்கு இன்னும் கோவம் தானே வரும். ஐலி, அவங்க அப்படிதான். ஐலி, நீ முதல்ல வா. மழையில நனைஞ்ச உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வா ஐலி, நீ வா. அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ யாருமே இல்ல நான் ஃபீல் பண்ணது இல்ல சீனியர். ஆனா முதல் முறையா எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சீனியர். அப்ப நீ என்னெல்லாம் கன்சிடரே பண்றது இல்லல்ல? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சீனியர். எனக்கு மட்டும் யார் இருக்கா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே நீ என் கூட இருக்கன்ற நம்பிக்கையில மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி? உனக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? உனக்காக நான் இருக்கேன் ஐலி. இதுக்கப்புறம் நீ என்ன யோசிச்சாலும் உனக்காக நான் இருப்பேன். நான் இருக்கன்றத மனசுல வச்சுக்கிட்டு நீ யோசி. இருக்க இருக்க சங்கடம் இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட அம்மாவை பத்தின உண்மைய நான் வெளியே கொண்டு வரணும் சீனியர். இங்க பாரு ஐலி, எனக்கும் அதே தான் தோணுது. அதுக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற துருப்பு அந்த வர்மா தான். அவனை எப்படியாவது புடிச்சா
அதுக்கப்புறம் என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ஈஸியா நிரூபிச்சிருவேன். அதுக்கு அந்த ப்ரூஸ்லி எங்க இருக்கான்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அவன் இன்னும் அந்த வீட்ல தான் இருக்கணும். கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட மாட்டுவான். அதுக்கான நேரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி ஐலி, அதெல்லாம் விட எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ முதல்ல படுத்து தூங்கு. என்னம்மா? கபிலா, எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன், ஏன்டா திறக்கவே மாட்டேங்கிற? சாரி. சரி குடு. ம். மா மா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ சாப்பிட வர மாதிரியே தெரியல. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ வச்சுட்டு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சாப்பிடுறேன். அங்க எனக்கு இப்ப ஒரு வேலையும் இல்ல. நீ சாப்பிடு, நான் அப்புறமா போய்க்கிறேன். இல்லம்மா, எனக்கு ஒரு வேலை. அத நீ உட்காரு முதல்ல. மா உட்காருன்னு சொல்றேன்ல. நானே உனக்கு ஊட்டி விட்டுடுறேன். என் பிள்ளைக்கு நான் ஊட்டினாதான் திருப்தியா இருக்கும். மா, எனக்கு அதெல்லாம் வேலை. இல்ல. என்னடா மென்னுகிட்டே இருக்க? நல்லா சாப்பிட வேண்டாமா? கல்யாணம் வேற ஆக போகுது. இதுக்கப்புறம் தானே நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். சாப்பிடு, நல்லா மென்னு சாப்பிடு. மா, எனக்கு போதும். நீ வச்சுட்டு போய, நானே சாப்பிட்டுக்கிறேன். குடுமா குடு. நீ வைய. சாப்பிடணும். நான் சொன்னா கேட்கவா போற? சரி, சீக்கிரமா சாப்பிடு. இந்த சரி. சரி. சாப்பாடு. அட சோத்து மூட்டை. இவனுக்கு தனியா அரிசி மூட்டை வாங்கணும் போல இருக்கே. கொலகார பாவி, கொஞ்சம் விட்டுருந்தா மொத்தத்தையும் நீயே காலி பண்ணிருப்பல. அதான் காலி பண்ண நீ வந்துட்டிய. என்ன தீனி திங்கிறான்? அப்பா, அக்கா ஒண்ணும் அவளா போல. இவங்கதான் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. வெளியே போக சொன்னீங்களா? அடி பாவிங்களா, நீங்கெல்லாம் மனுஷங்களா? அடி, அவ பண்ண காரியத்துக்கு அப்படிதான் பண்ண முடியும். அப்படி அவ என்ன பண்ணிட்டா? ஏங்க, இப்பதான் நம்ம குடும்பத்து மேல இருந்த சாபம் எல்லாம் போற மாதிரி நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்ப போய் அந்த கொலைகாரி அர்ச்சனா இருக்காளே, அவ போட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரா. அதை எங்க கிட்டயே காமிச்சு வெறுப்பு வேற ஏத்துறான். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அதான் அந்த போட்டோலாம் வெளியே தூக்கி போட்டோம். நீ அந்த போட்டோ இல்லாம வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா. போட்டோவோடலாம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மத்தபடி நான் ஒன்னும் அவளை வெளியெல்லாம் போக சொல்லலங்க. ஏய், ஒரு போட்டோவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா?